சோர்ந்து போகாத, கலங்காத, பயப்படாத, இந்த மாதம் எப்படி இருக்குமோன்னு சொல்லலாம் அஞ்சாத, நீ மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் தெரியுமா? உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருளி செய்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு இது நடந்தா நல்லது, ஆண்டவர் இப்படி செய்தா நல்லது, எனக்கு இந்த வாசல் திறந்தா நல்லது, இந்த காரியத்தில் இப்படி ஆண்டவர் செய்யணுமே, நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ வேண்டுதல் செய்கிறாய் அல்லவா? ஆண்டு சொல்லார், என் மகனே, உன் வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள். ஆகவே நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதில் நம்ம கவனம் செலுத்துகிறோம். உலக மக்கள் உலக காரியத்தின் மேலே நம்பிக்கை வைத்து அதிலே காரியங்களை தேடுவார்கள். நமக்கு அப்படியல்ல. வானத்தின் பூமி உண்டாக்கின தேவன் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார், நமக்கு என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறோம். அப்படித்தானே இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்காக தேவ சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணி லட்சக்கணக்கான உம்முடைய பிள்ளைகள் என் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கீங்கன்னு நான் ஜெபித்த போது ஆவியானவர் தெளிவாய் பேசி உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்த செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். 37 சங்கீதம் 4 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். என் மகனே, என் மகளே, சோர்ந்து போகாத, கலங்காத, பயப்படாத, நீ மன மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன் தெரியுமா? உன்னுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நான் உனக்கு அருளி செய்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு இது நடந்தா நல்லது, ஆண்டவர் இப்படி செய்தா நல்லது, எனக்கு இந்த வாசல் திறந்தா நல்லது, இந்த காரியத்தில் இப்படி ஆண்டவர் செய்யணுமே, நீ உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ வேண்டுதல் செய்கிறாய் அல்லவா? ஆண்டு சொல்லார், என் மகனே, உன் வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன். என் மகளே, உன் வேண்டுதல்களை நான் அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஐ வில் ஃபுல்ஃபில் யுவர் டிசையர், நீ விரும்புகிறதை நான் உனக்கு அருளி செய்வேன் என்பதாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் விரும்பி பல மாதமாக ஜெபிக்கிறீங்க, இன்னும் அது நிறைவேறலை. அது வீட்டு காரியமாக இருக்கலாம், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு நிரந்தரமான வேலை காரியமாக இருக்கலாம், ஒரு வாகனம், ஒரு பைக் வாங்கினா எனக்கு நல்லா இருக்கும், ஒரு கார் வாங்கினா நாங்கள் குடும்பமாக போயிட்டு வர பிரயோஜனமாக இருக்கும், ஒரு நிலம் வாங்கினா நாங்கள் ஒரு வீடு கட்டலாம், அல்ல இந்த வியாதி ரொம்ப நாளாக இருக்குது, சுகமாயிட்டா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும், என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடைச்சிட்டா நல்லாயிருக்கும், இந்த யூனிவர்சிட்டியில் இடம் கிடைச்சிட்டா நல்லா, இப்படி ஏதோ ஒரு காரியம் விருப்பம். நீங்கள் பல மாதமாக அதற்காக ஆசைப்படுறீங்க, ஜெபிக்கிறீங்க, இன்னும் வாய்க்காத மாதிரி இருக்குதில்ல. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மன விருப்பத்தை நான் உனக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே என்ன விரும்புகிறீங்களோ, விரும்பி ஜெபிக்கிறீங்களோ, அதை ஆண்டவர் அருளி செய்வாராம். அப்போ நீங்கள் விரும்பி வேண்டுதல் செய்யணும். அது ஆண்டவருடைய ஒரு விருப்பம் பாருங்க. அப்போதான் தேவன் அதை நிறைவேற்ற முடியும். சரி, இந்த விரும்புகிற காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால், முதலாவது நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் கேட்கிறீங்களோ அதை முழு இருதயத்தோடு விரும்ப வேண்டும். விரும்பி நீங்கள் கேட்டீங்கன்னா ஆண்டவர் அதை நிறைவேற்றி தந்துடுவார். சிலர் விருப்பம் அப்படிலாம் இல்லை, கிடைச்சா நல்லது, ஆண்டவர் தந்துட்டா நல்லது, இரு மனதோடு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு காரியத்தில் ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போதான் தேவன் அதை நிறைவேற்றுவதில் அவருக்கு சந்தோஷம். என் பிள்ளை விரும்பி கேட்குது, நான் அதை செய்து கொடுக்கணும். என் மகள் விருப்பத்தோடு வேண்டுதல் செய்கிறாள், நான் அதை செய்து கொடுக்கணும். இல்லை ஆண்டவர் தந்தாலும் சரி, தராட்டாலும் சரி, கிடைச்சாலும் சரி, கிடைக்காட்டாலும் சரி, அது மாதிரி இரு மனதோடு நம்ம வேண்டிக் கொண்டா ஆண்டவர் எப்படி செய்கிறது, என் பிள்ளை முழு இருதயத்தோட விரும்பலையே அப்படின்னு தாமதித்து விடுவார். அதனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் முழு இருதயத்தோடு ஒரு காரியத்தை விரும்ப வேண்டும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, சரியா? இப்போ நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம் 46 முதல் 52 வரை வாசித்தீங்கன்னா, இயேசு எரிகோ பட்டணத்தின் வழியாக நடந்து போகிறார். அங்கே பிறவி குருடனாகிய பரிதிமேயு இருந்து
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். ஆண்டவர் அவனுடைய சத்தத்தை கேட்டவனை கூட்டிகிட்டு வர சொல்லுகிறார். கண் தெரியாதவன் தட்டு தடுமாறி வந்து நிற்கிறான். கண்ணு தெரியல. எல்லாரும் கூட்டிகிட்டு வந்து கண்ணு தெரியாத ஒரு மனுஷன் கூப்பிட்றான்னு சொல்கிறாங்க. இப்போ இயேசு அவனை பார்க்குறாரு. அவன் எது கூப்பிட்டான்? அவனுக்கு என்ன வேணும்? கண் பார்வை வேணும். நமக்கே தெரியும்ல. ஆனால் இயேசு கேட்கிறா, நான் உனக்கு என்ன செய்யணும்? வாட் யூ வாண்ட் மீ டு டூ ஃபார் யூ? நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற? 51 மார்க்கு 10:51 கேட்குற, உனக்கு என்ன வேணும் நீ கேளு. என்னங்க அவன் கண்ணு தெரியாதவன், அதுக்கு தானே கூப்பிட்டா, இது எல்லாருக்கும் தெரியுமே. அவன் கேட்கட்டும், அவனுடைய விருப்பம் என்ன? ஒருவேளை எனக்கு கண்டித்து பிச்சைக்காரனாக இருக்கிறேன், நான் பிச்சை எடுக்காமல் இருக்கேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருங்க, ஒரு வீடு கட்டி கொடுத்துருங்க, அப்படி கேட்கலாம்ல. அதனால் அவன் என்ன விரும்புகிறான், இப்போ அவனுக்கு என்ன வேணும், அவனுடைய விருப்பம், அதை ஆண்டவர் அறிந்து கொள்ள. இப்போ எனக்கு கண் பார்வை வேணும் ஆண்டவரே. உடனே ஆண்டவர், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவர் உடனே செஞ்சிட்டார். அப்போது நீங்கள் விரும்பணும். சிலர் ஜெபிக்க வருவாங்க, பார்த்த உடனே எனக்கு ஒரு ஜோமனுங்க பிரதர்ம்பாங்க. நான் சிலர்கிட்ட கேட்பேன், எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டால் 2 நிமிஷம் யோசிப்பாங்க. எதுக்காக ஜெபிக்கணும் அப்படியே யோசிச்சுட்டு, சரி சும்மா ஒரு ஜெபம் பண்ணுங்களேன்பாங்க. சும்மா என்னது? சும்மான்னு ஒரு காரியம் இருக்குதா? ஏன்னா நம்ம நிறைய கிறிஸ்தவர்களுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது என்ன கேட்கணும், எப்படி கேட்கணும் என்பதே தெரியல. நாம் சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வதி ஆண்டவரேன்னு அவர் கேட்பார். என்ன ஆசீர்வாதம் உனக்கு வேணும்? என்கிட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, உலக பிரகாரான ஆசீர்வாதம் இருக்குது, சரீர ஆசீர்வாதம் இருக்குது, ஊழிய ஆசீர்வாதம் இருக்குது, எத்தனையோ விதமான ஆயிரமான ஆசீர்வாதத்தை நான் கையில் வச்சுருக்கிறேன். உனக்கு இப்போ என்ன வேணும்? இப்போ உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? நீ எதை விரும்புகிறாய்? உன் இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்குது அது சொல்லு. அப்போ நீ குறிப்பாக நம்ம கருத்தாக விருப்பத்தை சொல்லி ஜெபிக்கும் போது தேவன் அதை நிறைவேற்றுவார். சிலர் யோசித்துட்டு சும்மா ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அப்புறம் சரி ஊழியக்காரர்கிட்ட கேட்டுட்டுமே என்பதற்காக சுகமாக இருக்க ஜெபிச்சு கொள்ளுங்க. அதில் இந்த விண்ணப்பத்திலே தெரியும் அவங்க ஜெபிக்கிறதுல ஒரு நோக்கம் இல்லை. அதனால்தான் நம்ம நிறைய கிறிஸ்தவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். இப்போ சர்ச்சுக்கு போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், ஒரு காணிக்கு போட்டு வந்துடும். நம்ம கிறிஸ்தவங்க இல்லாட்டா ஏதோ தப்பு நடந்த மாதிரி அப்படி நினைக்கிறோம். ஆலயத்துக்கு எதுக்கு போகிறோம்? அவரை தரிசிக்கணும்ல, அவருடைய குரலை கேட்கணும்ல. நான் ஒரு சர்ச்சுக்கு போகும்போதுனால ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கு என்னோட பேசும், நான் உம்முடைய ஆலயத்துக்கு வரேன், உம்மை தரிசிக்கணும், உம்முடைய பிரசன்னத்தை நான் உணரணும், என் கூட நீங்கள் பேசணும், எப்படியாவது என் கூட பேச. நானே பிரசங்கம் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஆலய ஆராதனைக்கு போகும்போது அப்படி ஜெபம் பண்ணுவேன், என் கூட பேசுங்க, நான் உம்முடைய குரலை கேட்டுட்டு தான் இந்த ஆராதனை விட்டு வரணும். எந்த விதமான ஆராதனைக்கு போனாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் நான் போவேன். சில சமயம் பாட்டு மூலமாக ஆண்டவர் பேசுவாருங்க. பாடப்படுகிற பாடல் மூலமாகவே ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார், தொட்டு இருக்கிறார். அன்றைக்கி அங்கே பாடம் வாசிப்பாங்க, 1ஆம் பாடம் 2ஆம் பாடம், அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் என்னோடு பேசி இருக்கிறார். அங்கே பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரருடைய பிரசங்கத்தின் மூலமாக பேசி இருக்கிறார். சில சாட்சி சொல்லுவாங்க, இந்த சாட்சியின் மூலம் பேசி இருக்கிறார். அப்போ ஆராதனை முடிஞ்சு வரும்போது இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேசினார், ஒரு மன நிறைவோடு நான் வருவேன், சந்தோஷம். அதுக்கு தான் ஆராதனைக்கு போகிறோம். நிறைய பேர் போயிட்டு ஒரு காணிக்கு போட்டு வந்துடணும். நம்ம கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், காணிக்கு போட்டு வந்துடணும். ஒரு நோக்கமே இல்லை, அப்போ ஒரு விருப்பமே இல்லை. என்ன விருப்பம்? கடமைக்கு போயிட்டு வர்றோம், அவ்வளோதான். அப்படி இருக்கக்கூடாது, அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் சர்ச்சுக்கு போனால், ஒரு கூட்டத்துக்கு போனால், ஒரு செய்தி கேட்டால் உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்கணும். இன்றைக்கு ஆண்டவர் என்னோட பேசணும், என்னை சந்திக்கணும், எனக்கு இந்த நன்மை செய்யணும், இந்த அற்புதம் செய்யணும், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விருப்பம் இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறார், நீ முழு இருதயத்தோடு விரும்பி கேட்கிறத நான் உனக்கு செய்வேன். அப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? பாலியங்கிச்சோ உலக பிரசித்தி பெற்ற ஒரு தெய்வ மனிதர். அவருடைய நிறைய அனுபவங்களை அவரே சொல்ல நான் கேட்டு இருக்கிறேன். என்றால் அங்கே தென்கொரியாவில் அந்த எழுப்புதலை பார்க்க போனதுனால கான்ஃபரன்ஸில் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு அனுபவத்தை சொன்னார். அவர் ஊழியத்தை ஆரம்ப காலம், வாலிபனாக ஊழியத்தை ஆரம்பித்த ஆரம்பமான காலம். அப்போ அவருக்கு நடந்தே போய் ஊழியம் செய்வாராம். அவருக்கு ஆசை, எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லாயிருக்கும், சைக்கிளில் நான் போய் கிராமங்களை சந்திக்கலாம், ஆத்துமாக்களை சந்திக்கலாம், சைக்கிள் வேணும்.
வீட்டில் வந்து உட்கார்ந்து சாப்பிட்றதுக்கு டைனிங் டேபிள் இல்லை அவருக்கு, சாப்பாட்டு மேஜை இல்லை, தரையில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஒரு மேஜை நாற்காலி இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம், ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், சாப்பாட்டு மேஜை வேணும் அப்படின்னு ஜெபிச்சார். ரொம்ப நாளாக ஜெபிச்சாராம், பதிலே வரலையா. ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய், என்ன ஆண்டவரே நான் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் உங்ககிட்ட, ஒன்றும் பதிலே தர மாட்டேங்கிறீங்க, ஒன்றுமே நடக்கலையே, சைக்கிளும் தரல, எனக்கு சாப்பாட்டு மேஜையும் தரலன்னு சொன்னாராம். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், மகனே உன் ஜெபத்தை நான் கேட்டேன், ஆனால் அந்த ஜெபத்தில் ஒரு தெளிவு இல்லையே. என்னதுக்கு? நான் சரியாக தானே கேட்டேன் ஆண்டவரே. சைக்கிள் கேட்டேன், விதவிதமான சைக்கிள் இருக்குது, எத்தனை பிராண்டு சைக்கிள் இருக்குது, எத்தனை சைஸ் சைக்கிள் இருக்குது, உனக்கு என்ன மாதிரி சைக்கிள் வேணும் நீ சொன்னியா என்கிட்ட? ஒரு பிள்ளை தாப்பன்ட்ட போய் எனக்கு சைக்கிள் வேணும்னு கேட்டால் அது சொல்லும், எனக்கு இந்த பிராண்ட் வேணும், என்ன கலர் வேணும், என்ன சைஸ் வேணும் சொல்லுதில்ல. சின்ன பிள்ளைக்கு அவங்ககிட்ட சொல்கிறாங்கல்ல. யோசித்து பாருங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்கும்போது எப்படி கேட்குறோம்? அவருக்கு தெரியும் அப்படின்றோம். ஆனால் அவர் தகப்பன், என் பிள்ளை சொல்லட்டும், அவங்க விரும்புகிறத நான் செய்யணும்னு காத்திருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்டியான்ட்ட என்ன சைக்கிள் வேணும், என்ன சைஸ் வேணும், எந்த மாதிரி வேணும்னு நீ விரும்பி கேட்டால் தானே நான் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு கேட்டால் அவன் யோசித்து பார்த்தாரா, ஆமாம் நான் குறிப்பாக கேட்கலையே, தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே. அப்போ சொன்னார், எனக்கு இந்த மாதிரி அந்த நாட்களில் தென்கொரியாவில் அமெரிக்க சைக்கிள், வெளிநாட்டு சைக்கிள் நிறைய சேலாகுமா. அப்போ அந்த மாதிரி சைக்கிள் எனக்கு வேணும், அதுன்னு ஈஸியாக இருக்கும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, அழகாகவும் இருக்கும், அந்த சைக்கிள் வேணும். டைனிங் டேபிள், சின்ன வீடு தான், சின்ன அளவில் இத்தனை பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டு மேஜை வேணும், இந்த மாதிரி வுட்டில் செஞ்சுருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி குறிப்பாக சொல்லி ஜெபம் பண்ணாராம். ஜெபம் பண்ணினார் பாருங்க. உடனே என்ன நடந்தது? தென்கொரியாவில் அமெரிக்கா தேசத்திலிருந்து வந்து தங்கி ஊழியம் செய்த ஒரு அமெரிக்க மிஷனரி இருந்தார். அவர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தார் ரொம்ப காலம். இப்போ அவர் வந்து பாலிங்கச்சியை கூப்பிட்டார். இவர் இப்போ நிற்கிறார் வாலிபனாக. என்னையான்னு சொல்லி அவர் சொன்னார், தம்பி நான் இத்தனை வருஷம் இங்கே ஊழியம் செய்துட்டேன், நான் இப்போ சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறேன், இங்கே என்னுடைய ஊழியம் முடிந்து விட்டார், அதனால் நான் பயன்படுத்தின நிறைய பொருள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது, சோஃபா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஜாமான்லாம் இருக்குது, இதை வந்து யாருக்காவது கொடுக்கணும்னு நான் நினைத்தேன், நீ நல்ல ஊழியம் செய்கிறத கேள்விப்பட்டேன், அதனால் உனக்கு என்ன பொருள் வேணுமோ நீ எடுத்துக்க, இதில் நான் மற்றவங்களுக்கு அடுத்தது கொடுப்பேன்னு சொன்னோடனே இவர் போய் உள்ளே போய் பார்த்தா இவர் என்ன பிராண்டு சைக்கிள், என்ன சைஸ் சைக்கிள் கேட்டாரோ ஆண்டவர்கிட்ட, அதே சைக்கிள் இருக்குதான் அவருக்கு. என் உள்ளத்தில் நான் என்ன கற்பனை பண்ணி எதிர்பார்ப்போடு விரும்பி கேட்டேனோ அதே மாதிரி சைக்கிள். போய் டைனிங் டேபிள் பார்த்தா அவர் கேட்ட மாதிரி சைஸில் அதே வுட்டில் செய்த அழகான டைனிங் டேபிள். அவர் பார்த்துட்டு சந்தோஷம், இந்த ரெண்டையும் நான் எடுத்துக்கிறேன், இந்த ரெண்டுக்கு தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன்னா எடுத்துக்க தம்பி அப்படின்னு சொன்னால் அவர் கொண்டு வந்துட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், நான் வந்து ஒரு ஜெபத்தில் ஒரு கருத்து இல்லை, ஜெபத்தில் ஒரு குறிப்பான காரியம் இல்லை, அப்படி நாம் ஜெபிச்சதுனால நான் பெற்றுக்கொள்ளாமல் நேரத்தை வீணாக்கிட்டேன். அப்போ நான் எதை ஆசைப்படுகிறேன், எதை விரும்புகிறேன் என்பதை தேவன் பார்க்கிறார். அப்போ குறிப்பாக நம்ம விரும்பி வேண்டிக் கொள்ளும்போது தேவன் அதை நிறைவேற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் விரும்பணும், நான் இந்த காலேஜில் படிக்கணும், இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அல்லது ஆண்டவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யணும், அல்லது இந்த மாதிரி எனக்கு ஒரு அழகான சின்ன வீடு வேணும், நான் இந்த மாதிரி ஒரு வாகனம் வாங்கினா எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் எதை விரும்பி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்கிறீங்களோ ஆண்டவர் அதை அருளி செய்வார். சரியா? அப்போ ரெண்டாவது, அப்போ நம்ம விரும்புகிற எல்லாத்தையும் ஆண்டவர் தந்துடுவாரா? எனக்கு அரண்மனை மாதிரி ஒரு பெரிய வீடு வேணும், 100 ரூம் வச்சு அவ்வளோ பிரம்மாண்டமாக வேணும் கேட்டால் தந்துடுவாரா? தந்துடுவார். பிரச்சனை உங்களுக்கு. ஆண்டவர் தந்த பிறகு அந்த வீட்டை கிளீன் பண்ண கூட உங்களுக்கு நேரம் போதாது. அவருக்கு தெரியும் நீங்கள் வந்து அப்படிலாம் கொடுத்தா நீங்கள் மாட்டிக்கொள்ளுவீங்கன்னு. அவர் எதையும் செய்ய வல்லவர். ஆனால் நம்ம எப்படி கேட்கணும்? விருப்பம் 1 யோவான் 5:14 சொல்லுகிறாரு, நீங்கள் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதற்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். அப்போ நம்ம விரும்புகிறது தேவ சித்தத்தின்படி இருக்கணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். நம்ம வந்து தேவ சித்தத்துக்கு மாறாக வேத வசனத்துக்கு மாறானதை கேட்டால் ஆண்டவர் தரமாட்டார்.
நீங்கள் விரும்புகிறேன் என்பதற்காக நீங்கள் கேட்குறதெல்லாம் அவர் தரமாட்டார். உங்களுடைய விருப்பம் தேவ சித்தத்தின்படி இருக்கணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். அப்போ தான் தேவன் அதை நிறைவேற்றி தருவார். புரியுதா? நம்ம வேத வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அப்போ சுகத்தை கேட்கலாமா? நாம் சுகமாக இருக்க சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். வியாதி ஒன்று விட்டு விலக்குவேன்னு சொல்லி இருக்கிறார். அது தேவ சித்தம், அது ஆண்டவருடைய விருப்பம். நீங்கள் விசுவாசத்தோட ஜெபிக்கலாம். கடன் பிரச்சனைக்கு நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க, கடன் கொடுப்பீங்கன்னு வாக்குத்தத்தம் இருக்கு. அப்போ நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தான் அவர் விரும்புகிறார். விசுவாசத்தோட கேட்கலாம். அப்போ தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வேதம் சொல்லுகிறது. அதையெல்லாம் நீங்கள் உரிமையோடு கேட்கலாம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், வரங்கள், வல்லமைகள் கேட்கலாம். அதெல்லாம் தேவ சித்தம். தேவன் அதை விரும்புகிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி அதெல்லாம் கேட்கலாம். நீங்கள் நல்ல சுகத்தோடு இருக்கணும், அது ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடுக்கணும். உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு வருமானத்துக்கு ஒரு வழி இருக்கணும், வசிக்கிறதுக்கு நல்ல வீடு இருக்கணும், நல்ல ஒரு குடும்பம் இருக்கணும். இதெல்லாம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கார். அதெல்லாம் நீங்கள் விரும்பி கேட்கலாம். ஆனால் தேவ சித்தத்துக்கு மாறான காரியத்தை நம்ம கேட்கக்கூடாது. அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். அப்போ தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது வேத வசனத்தின்படியும் தேவ சித்தத்தின்படியும் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் அந்த காரியத்தை கட்டாயமாய் நமக்கு தருவார். அப்போ தேவ சித்தம் ஆண்டவர் விரும்புகிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா பாருங்க, பிலிப்பியர் 2:13 பாருங்க. பைபிளை புரட்டி பிலிப்பியர் 2:13 பாருங்க. தேவன் அவருடைய சித்தத்தின்படி நமக்குள்ளே விருப்பத்தையும் செய்கைகளையும் உண்டாக்குகிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ நம்ம தேவ சமூகத்தில் போய் சின்சியரா ஜெபிக்கும் போது, நான் என்னுடைய படிப்பு காரியத்தில், வேலை காரியத்தில், எனக்கு வீடு வாங்குகிற காரியத்தில், இந்த வாகனத்தை வாங்குகிற காரியத்தில் உங்களுடைய சித்தம் எனக்கு தெரியணும் ஆண்டவரேன்னு நீங்கள் திறந்த மனதோடு ஜெபிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் தேவன் விரும்புகிறதை, தேவ சித்தத்துக்கு உள்ளானதை உங்களுடைய உள்ளத்தில் விருப்பமாய் உண்டாக்குவார். உங்களுக்குள்ள அந்த விருப்பம் உண்டாகும். அதில் ஒரு சலனம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, அதில் ஒரு குழப்பம் இருக்காது, தெளிவாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். அப்போ அது தேவ சித்தம், தேவன் அதை எனக்கு கொடுக்க விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்போ அதை விரும்பி நீங்கள் ஜெபிக்க முடியும். நான் வெளிநாடு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போது அந்த ஒரு குடும்பத்தார் வந்தாங்க. மகள் படித்து கொண்டு இருக்கிறார். நாங்கள் என்ன படிக்கிறான்னு கேட்டேன். அவள் டாக்டருக்கு படிக்கிறா. அப்படியா, மெடிக்கல் டாக்டரா அப்படின்னு கேட்டார். குதிரைக்கு டாக்டர். நாங்கள் குதிரைக்கு டாக்டரா? நான் இதுவரை கேள்விப்படாதது, புதுசாக இருக்கேன்னு அவங்கள்ட்ட மெதுவாக கேட்டேன். அப்போ சொன்னாங்க, பிரதர், இந்த நாட்டில் நிறைய குதிரைகள் எல்லாருமே பண்ண வச்சு அந்த குதிரைகள் வளர்ப்பாங்க. எக்கச்சக்கமான குதிரைகள் இருக்கும், எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியும். என் மகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த குதிரையெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு நிறைய இடத்துல கொண்டு போய் பண்ணைகள் எல்லாம் காமிச்சேன். அந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது ஒரு கேள்வி கேட்டால், இந்த குதிரை வியாதி வந்தால் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் சொன்னோம், அதுக்குன்னே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க வைத்தியம் பார்த்து குதிரையை சுகமாக்கிடுவாங்க, அதுக்குன்னு படிப்பெல்லாம் இருக்குமான்னு. நான் குதிரை டாக்டராக படிப்பேன், இந்த குதிரைகளை நான் பாதுகாப்பேன், இந்த குதிரைகளுக்கு உதவி செய்ய. சின்ன வயசில் அவளுக்குள்ள ஒரு விருப்பம், ஒரு நல்ல விருப்பம். அவளுக்கு அந்த மிருகங்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட அழகான குதிரைகள், அதை பாதுகாக்கணும், அதுக்கு வியாதி சாக விடக்கூடாது. சின்ன வயசில் ஒரு விருப்பம், ஆசை பாருங்க. அது அவளுக்குள்ள வளர்ந்து 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 இன்னைக்கு அதுக்கு படித்து கொண்டிருக்கிறாள்னு சொன்னாங்க. அப்போ தேவன் விருப்பத்தை உண்டாக்குகிறார். அந்த சின்ன வயசுலேயே அந்த பிஞ்சு உள்ளத்துக்குள்ள ஒரு விருப்பத்தை உண்டாக்கி அந்த காரியத்தை நோக்கி நகர்த்துகிறதை பார்க்கிறோம் இல்லையா? அப்போ தேவன் தான் அப்படி செய்வார். சில சமயம் தேவனுக்கு சித்தமில்லாத விருப்பம் கொள்ளும்போது தேவன் தடுத்து ஆட்கொள்ளுவார். அதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது, டாக்டருக்கு படிக்கணும், இதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆம்பிஷன், என்னுடைய வாஞ்சை. அதுக்காகவே நான் ரொம்ப படித்து வந்தேன். ஆனால் அந்த டைமில் அந்த படிப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலையில், இப்போ +2ன்றாங்க, அப்போ PUCம்பாங்க, அதில் ஃபெயில் ஆகிட்டேன். அது வரைக்கும் நான் நிறைய மார்க் எடுத்து வெற்றி பெற்ற நான் அதில் ஃபெயில் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, பெரிய மன சோர்வு, நான் உடஞ்சி போயிட்டேன். எவ்வளோ விருப்பத்தோட ஆசையோடு படித்தேன். அதுவும் நான் இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு இயேசு இயேசு இயேசுன்னு அவரே நம்பியிருந்தேன், எல்லாம் போச்சு அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார்,
என் சித்தத்தின்படி உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி என்னை டைவர்ட் பண்ணார். அப்போதான் என்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டு ஊழியத்துக்கு நேராக வழி நடத்தினார். அப்போ நான் ஒரு காரியத்தை ஆசைப்பட்டேன், தேவன் வேறொரு காரியத்தை எனக்காக வைத்திருந்தார். அதற்கு ஒரு தடையை உண்டாக்கி ஒரு டைவர்ஷன் கொடுத்த போது நான் அதுக்குள்ள வந்தவுடன் அறிந்து கொண்ட இதான் தேவ சித்தம், தேவன் இதுக்கு தான் என்னை நடத்தினா. அதன் மேல் ஆசை எனக்கு உண்டாக ஆரம்பித்தது. அதற்காக விருப்பத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்து பைபிள் காலேஜில் போய் படித்து ஊழியத்துக்காக ஆயத்தமாகி ஊழியத்துக்குள்ளே வந்துட்டேன். அப்போ தேவன் அப்படி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் கூட. அப்போ நீங்கள் சோர்ந்து போயிடாதபடி தேவ சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம். பாருங்க, ஒரு சமயம் துபாய் நாட்டுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தம்பி வேலை செய்கிறாங்க. ரொம்ப ஆண்டோடைய காரியத்தில் மீதி நேரம்லாம் ஊழியந்தான். ஆண்டோடைய காரியத்தில் அவ்வளோ உற்சாகமாக ஊழியெல்லாம் செய்வாங்க. நான் ஒரு நாள் இந்த தம்பிக்கிட்ட கேட்டேன், இவ்வளோ ஆண்டவர் மேல் அன்பு உற்சாகம்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை சொன்னாங்க. வேலை தேடி துபாய்க்கு போனாங்க. சில காலம் விசா, ஏதோ ஒரு சில மாதங்கள் வரைக்கும் விசா கொடுப்பாங்க. அப்போ அதுக்குள்ளே வேலை கிடைச்சிட்டா அங்கே தங்க முடியும், இல்லைன்னா ஊருக்கு திரும்பிடணும். பல முயற்சி, ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்ல, ஏதாவது வேலை கிடைச்சா பரவாயில்லன்னு சொல்லி எங்கெங்கேயோ முயற்சி பண்ணி ஒரு இடத்துல வேலை கிடைக்கல. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, விசா முடிஞ்சிடும், ஊருக்கு அனுப்பிடுவாங்க. திருப்பி வர்றதுக்கு சான்ஸு கிடைக்குமா தெரியாது. ரொம்ப மன சோர்ந்து போய் ஜெபம் பண்ணாங்க. ஆண்டோடு ஜெபிச்சுட்டு எமிரேட்ஸ் அதனுடைய ஆஃபீஸ் இருக்குது. எமிரேட்ஸ் ஆஃபீஸு துபாயில் பிரம்மாண்டமான பில்டிங், உயரமானது. சரி, இங்கே போய் ட்ரை பண்ணலாமேன்னு ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு உள்ளே போனால் அந்த ஆஃபீஸு பார்த்தா அவ்வளோ என்னடா அது பரலோகத்தில் வந்துட்டோமா அப்படி இருக்குது. பிரம்மாண்டமான ஆஃபீஸு, பல மாடி கட்டடம். பார்க்குறார், வேலை பார்த்தா இப்படிலாம் நம்ம பார்க்கணும், ஆண்டவர் ஏன் எனக்கு இங்கே வேலை தரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துட்டு வெளியே வந்தாராம். வெளியே வந்து படியில் நின்று பார்த்தா உயரமான கட்டடம், உள்ளுக்குள்ளே பார்த்தா இவ்வளோ பிரம்மாண்டம். பார்த்துட்டு அந்த படியில் நின்று ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்கணும், எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. நான் உம்முடைய பிள்ளை, யார் யாரோ வேலை பார்க்குறாங்க, எனக்கு இங்கே ஒரு வேலை நீங்கள் தரக்கூடாதா? நீங்கள் தரணும், நான் இந்த ஆஃபீஸில் வேலை செய்யணும். ஆசையாக அந்த படியில் நின்று ஜெபிச்சுட்டு வந்தாராம். சூழ்நிலையை பார்த்தா இன்னும் 2 நாள் தான் இருக்குது, அப்புறம் விசா முடிஞ்சிடும், ஊருக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்குள்ளே இன்றைக்கி தான் அப்ளிகேஷனை கொடுத்துருக்கேன். அதை என்னைக்கே பார்த்து வெரிஃபை பண்ணி எப்போ கூப்பிடுவாங்க தெரியாது. ஆனால் ஆண்டவர் இந்த மகனுடைய விருப்பத்தை பார்த்தார். அது தேவ சித்தத்தின்படி இருந்தது. அவர் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தணும், ஆண்டவருக்காக நான் இந்த இடத்துல சாட்சியாக நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆவல் இருந்தது. தேவன் அந்த நோக்கத்தை எல்லாம் பார்த்தார். 2 நாளைக்குள்ள உடனே கூப்பிட்டாங்க, இன்டர்வியூக்கு உடனே கூப்பிட்டாங்க, செலக்ட் பண்ணாங்க. விசா முடிய போதுங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், டோன்ட் ஒரின்னு சொல்லி அவங்களே விசாவுக்கு ஒழுங்கு பண்ணாங்க. அப்பாயின்மெண்ட் அவர் விரும்பின அதே ஆஃபீஸில். அவர் சொன்னார், நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் ஆசைப்பட்டேன், ஆண்டவர்கிட்ட அந்த படியில் நின்று ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு தந்துட்டாரு. இவ்வளவு என்னை நேசித்து என் விருப்பத்தை நிறைவேற்றின என் ஆண்டவருடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றணுன்னு நான் மீதி நேரம்லாம் அவருக்கு ஊழிய செய்கிறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ நல்ல ஒரு ஆண்டவர் பார்த்தீங்களா? அவர் தான் சொல்கிறாரு, என் மகனே என் மகளே சோர்ந்து போகாத, நீ என்ன விரும்புகிறா, உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். உனக்கு என்ன விருப்பம்? சுகத்தை குறித்து விரும்புகிறாயா? உன் குடும்ப காரியத்தில் ஒரு கற்பத்தின் கனி, திருமண காரியம், வேலை காரியம், இல்லை இந்த கடன் பிரச்சனை எல்லாம் மாறிட்டா எனக்கு நல்லா இருக்கும். என்ன விருப்பம்? நீ முழு இருதயத்தோட முதல்ல விரும்பணும், அப்புறம் விருப்பத்தோடு நீ வேண்டுதல் செய்யணும். சரியா? இந்த விருப்பத்தை எப்படி அறிந்து கொள்வது என்று யோவான் 16:13 ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவான்னு சொல்லும்போது தேவனுடைய விருப்பத்தை நமக்கு அவர் தான் தெரியப்படுத்த முடியும். அப்போ நீங்கள் நல்லா நான் என்ன செய்வேன்னா, இதில் தேவ சித்தம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன அறிந்து அதை நான் விரும்பணும்னு நான் விரும்புவேன். அதனால தேவ சமூகத்தில் போய் ஆவில நிரம்பி ஜெபம் பண்ணுவேன். பரிசுத்த ஆவில நிரப்பப்பட்டு நல்லா அந்த மாம்ச கிரியைகள் ஆசைகள் எல்லாம் முடக்கப்பட்டு ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபித்து, ஆண்டவரே உங்கள் விருப்பம் தான் என் விருப்பம், அதை எனக்கு தெளிவாக சொல்லுங்கன்னா ஊழிய காரியம், குடும்ப காரியம், எந்த காரியத்தில் அவர் தெளிவாய் தேவன் விரும்புகிற விருப்பத்தை எனக்கு தெரியப்படுத்துவார் பரிசுத்த ஆவியானவர்.
அப்போ எனக்கு அதில் சந்தேகமே இருக்காது, ஒரு தெளிவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இது தேவ சித்தனை உறுதியாக ஜெபிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் மாம்சத்தில் எதை யோசிக்காதபடி ஜெபத்தில் போங்க, உபவாசம் பண்ணுங்க, ஆவில நிரம்பி ஜெபிங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அவர் தேவ சித்தத்தை உங்களுக்குள்ளே வெளிப்படுத்திட்ட உடனே அதில் உங்களுக்கு விருப்பம் வந்துடும். அது தேவன் நிறைவேற்றி தருவார். அப்போ விருப்பத்தோடு ஜெபிக்கணும். கடைசி ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ மன மகிழ்ச்சியாக இருந்தால் உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி தருவேன்னு சொல்கிறார். சோகத்தோட, துக்கத்தோட, பயத்தோட, முறுமுறுப்போட அப்படி போகக்கூடாது. ஒரு சந்தோஷத்தோட, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாங்க, அவ என் விருப்பத்தை நிறைவேற்றி தருவாங்க, எனக்காக சிலுவையில் தன்னையே பலியாக கொடுத்தவங்க, நான் என்ன விரும்பி கேட்டாலும் எனக்கு செய்வாங்க. அந்த களி கூறுதல் சந்தோஷம். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். எதுக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க? எதுக்கு கவலையோடு இருக்கிறீங்க? எதுக்கு இதெல்லாம் நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கிறீங்க? அவர் உங்களுக்கு இருக்கிறார்ல. எவ்வளோ பெரிய தேவன்! அவர் உங்களை மகனே மகளேன்னு சொல்கிறார். ஏன் கலங்குற? ஏன் சோர்ந்திருக்கிற? நான் இருக்கல உனக்கு. நான் உனக்கு செய்ய மாட்டேனா? செங்கடலையே என் பிள்ளைகளுக்காக பிளந்தேனே, யோர்தான் நதியே நிற்க வச்சேனே, என் பிள்ளைகளுக்காக இவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிறேன், உனக்கு செய்ய மாட்டேனா? பிறகு எதுக்கு கலங்குற? சந்தோஷமாரு. நீங்கள் மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அவர் அற்புதம் செய்வார். நீங்கள் சோகத்தோட துக்கத்தோடு இருந்தால் அவர் அற்புதம் செய்ய மாட்டார். அப்போ ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சி. இவ்வளோ தேவை இருக்கு, பிரச்சனைக்கு எப்படிங்க சந்தோஷமாக இருக்கீங்கன்னா, இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார். எனக்காக உயிரையே கொடுத்து உயிர் தெளிந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ல, அந்த சந்தோஷம் மற்றவங்கள்ட்ட கேட்கணும். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எப்படிங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க? இயேசுங்க அவர் சந்தோஷமாக வச்சுருக்கிறாருங்க, அவர் பார்த்துக்குவாருங்க. அவர் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லணும். நீங்கள் சொல்லுவீங்களா? அப்போ இன்றைக்கு எல்லா கவலை, சோர்வு, பயம் எல்லாம் மாறிடணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அன்று சொல்றார், என் மகளே நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றுவேன். எதுக்கு அழுகிற? தவப்பட்டு பிள்ளை அழுதுகிட்டே ஒன்று கேட்டான், என்ன செய்யணும்? இதுவார் அப்பா இருக்கல, நான் வாங்கி தரேன், அழாத முதல்ல கண்ணீரத்தோட சந்தோஷமாரி சிரி, அப்போ தான் அப்பா வாங்கி தருவேன் சொல்கிறாங்கல்ல. ஏசப்பா சொல்கிறாங்க, நீ சந்தோஷமாரு. நீ சந்தோஷமாக இருந்தால் தான் நான் செய்வேன். நீ இப்படி அழுதுகிட்டே முறுமுறுத்துக்கிட்டே மூலையில் உட்காந்துருந்தேன்னா நான் செய்ய முடியாது. நீ சந்தோஷமாரு, நான் உன் விருப்பத்தை நிறைவேற்றேன்னு சொல்கிறார். சந்தோஷமாக சொல்கிறீங்களா? நீங்கள் எனக்கு இருக்கிறீங்கப்பா, என் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க, இதுதான் என் விருப்பம். இப்போ தெரியப்படுத்துறீங்களா? ஜெப டைரி வச்சுருக்கீங்களா? ப்ரேயர் டைரியில் நீங்கள் எழுதின எல்லா ஜெப குறிப்புகளை எழுதி ஜெபிக்கும் போது தெரிஞ்சிடும், இது தேவ சித்தமா, ஆண்டோடைய விருப்பத்துக்குள்ளே சித்தத்துக்குள்ளே என் விருப்பம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். வசனத்தின்படி நான் விரும்புகிறேன்னா அதெல்லாம் அறிந்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நான் இத்தனை வருஷம் காத்திருந்துட்டேன், கற்பத்தின் கனியை ஆண்டவர் தரணும் எங்களுக்கு. எனக்கு இந்த வேலை தரணும், இந்த படிப்பில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் ஊழியத்தில் அற்புதம் நடக்கணும், எனக்கு இந்த வாகனம் வேணும், எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும், எனக்கு இந்த காரியம் வேணும். என்ன வேணும்? எனக்கு இந்த சுகம் வேணும், என் குழந்தைக்கு இந்த அற்புதம் நடக்கணும். விரும்புகிறீங்களா? இப்போ ஜெபிக்கலாமா? சந்தோஷமாக கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, எனக்கு தகப்பனாக இருக்கிறீங்க, நான் விரும்புகிறது எனக்கு செய்வேன், நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு அதை தருவீங்க அப்படின்னு விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? இப்போ உங்கள் கூட சேர்ந்து நானும் ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, உங்கள் பிள்ளைங்கப்பா, நீங்கள் விரும்புகிறதை தருவேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க. உங்கள் மகன், உங்களுடைய மகள் கேட்குறாங்க, ஏசப்பா நான் இதை விரும்புகிறேன், இந்த காரியத்துக்காக விரும்பி விரும்பி காத்திருக்கிறேன், எனக்கு என் விருப்பத்தை நிறைவேற்றி தாங்க. நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நீ விரும்புகிறதை உனக்கு அருளி செய்வேன், விருப்பத்தோடு வேண்டிக் கொள்கிறதை அருளி செய்வேன், நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்களே. இப்போ நான் விரும்புகிறேன், என் சரீர சுகத்தை விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று விரும்புகிறேன், கற்பத்தின் கனி வேண்டும் என்று விரும்புகிறேன், நல்ல ஒரு வருமானத்துக்கு வழி திறக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கணும்னு விரும்புகிறேன், என் பிள்ளைகள் இந்த படிப்பு படிக்கணும்னு விரும்புகிறேன்.
எங்களுக்கு ஒரு வீடு சொந்தமாய் வேணும் என்று நான் விரும்புகிறேன். என் ஊழியத்தில் இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். எனக்கு ஆத்துமாக்கள் வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவரே சபை கட்டப்பட வேண்டும். ஆண்டவரே இந்த விருப்பத்தினோ நான் கேட்கிற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் செய்யுங்க ஆண்டவரே. நீர் சொன்னபடி நான் விருப்பத்தோடு கேட்கிறேன் என்று உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. இந்த மகன் ஜெபிக்கிறார்கள், இந்த மகள் ஜெபிக்கிறார்கள், இந்த தாயார் தகப்பனார் ஜெபிக்கிறாங்கப்பா, அந்த குட்டி பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க. அவங்க விரும்புகிறதை அருளி செய்யும். உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகள் விரும்புகிறது வாய்ப்பதாக, பிள்ளைகள் விரும்புகிறதை அருளி செய்வீராக. நீர் சொல் தவறாத தேவன், வாக்கு மாறாத தேவன். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். அவருடைய மன விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அதிசயத்தை அவர்கள் காணட்டும். ஆண்டவர், நான் விரும்பி கேட்டதை எனக்கு அருளை செய்தார் என்று உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதித்து விட்ட அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் விரும்பி வேண்டிக் கொண்டதை நீர் அருளை செய்து விட்டீர். உம்முடைய பிள்ளைகள் அற்புதங்களை காணப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.